Hey guys, welcome back to the channel. நீங்க பார்த்துட்டு ஸ்மைல் ஸ்டுடியோஸ். இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா PUBG. Enemies ahead. Let's go. No more PUBG. அது போய் பல வருஷம் ஆகுது. இப்போ பார்க்க போறது FAUG. Fearless and United Gods. இந்த FAUGயோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் லுக், லைவ் வீடியோ, லைவ் ரியாக்ஷன் ஏதோ ஒன்று அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். FAUG இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியன் பேஸ்டு கேம், இந்தியன் கம்பெனி தயாரிச்ச கேம், இந்தியன் ஆர்மி பற்றின கேம். அதனால தான் இந்தியன் ரிபப்ளிக் டே லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது நேற்று. இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் இந்தியாவிலே இருக்கிறதுலே அதிகமாக ப்ரீ புக்கான கேமில் இதுவும் ஒன்று. அந்த அளவுக்கு இந்த கேமில் என்ன இருக்குது, அவ்வளோ வெயிட்டான கேமா, இல்லை பப்ஜிக்கு ரீப்ளேஸ் இது பண்ண முடியுமா? பப்ஜி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? போயிடுச்சு, நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு கேம் வரும். FAUG இந்த கேமோட ஃபுல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பற்றி என்னோட கருத்துக்கள் அண்ட் லைவ் ரியாக்ஷன்ஸ். இது வரைக்கும் இந்த கேம் நான் விளையாண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஏற்ற போகிறேன். அண்ட் ஆல்சோ இது எதுவுமே ஸ்கிரிப்டும் கிடையாது, எல்லாமே லைவ் ரியாக்ஷன்ஸ். அண்ட் இப்போது கேம் ப்ளே. ஒரு விஷயத்தை வந்துட்டேன், நானும் இன்ஸ்டாலே பண்ணல. இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் ஒரே நாளில் 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு, 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ். அண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 ஸ்டார் இது. அண்ட் ரேட்டட் ஃபார் 16+ அப்படின்னா இருக்குன்னு தெரில. சைஸ் 460 MB தான், பப்ஜி மாதிரி 2 GB கிடையாது. ஸோ எல்லார் ஃபோனும் சப்போர்ட் ஆகும். இந்த கேமோட பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக பப்ஜி மாதிரி இருக்க மாதிரி தெரியல எனக்கு. மேபி ஏற்றி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகினு இருக்குது. मेरी धरती ते पैर भी ना पाना। Send paratroopers. मेरी धरती ने पैर भी ना पाना. Send paratroopers. शेर है और शेर को गीदड़ने है ललकारा, बेमौत बनेगा दुश्मन जिसने पीछे से है मारा। जब तक खून हम चखे नहीं, बंदूक हमारी थके नहीं, एक एक लाश गिराए बिना हम लौटे ना पिंड। Fearless and United Gods Encode game proudly supported Bharat Ki Veera. சரி, ஓகே, கேம் மிஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஓவரால் லேஅவுட் பார்த்துட்டு பப்ஜியோட பீட்டா ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஓவரால் தீம் லைட்டாக பப்ஜி மாதிரி இருந்தாலும் பப்ஜி அளவுக்கு இல்லை. கேரக்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக தாடி வச்சுட்டு ஒரு சதா ஜிங்கிறாரு ஆர்மி மேன். அண்ட் பின்னாடி இந்தியன் பேஸ் கேம்ப் இருக்குது, அந்த இடத்துல தான் ஃபைட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளே கேம்ப் பாயிண்ட். டெத் மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கல. டெத் மேட்ச் அண்டு ஃப்ரீ ஃபார் ஆல் இது எல்லாமே பேட்டில் ராயல் நினைக்கிறேன். 5 vs 5. இந்த பேட்டில் ராயல் எதுவுமே இப்போதைக்கு பர்மிஷன் கிடையாது, கம்மிங் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அப்டேட்டில் வரலாம். இப்போதைக்கு கேம்பெயின் जून 15 की ऊंचाइयों पर भारतीय सीमा का एक सुदूर वीरान इलाका। कॉर्पोरल अहमद बेस को हैं, बट पोस्ट से झंडा नदारद है। ऋतिक रोशन वाइस था ना, देखिए वहाँ और भी है। அப்பதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ऋतिक रोशन वाइस தான். दुश्मन सैनिकों ने गिरते पत्थरों की आग लेकर फौजी यूनिट पर धावा बोल दिया। स्क्वाड 3 का भारतीय क्षेत्र में घुसपैठियों से सामना हुआ। रिपीट, स्क्वाड 3 का दुश्मनों से सामना हुआ। लेफ्टिनेंट सिंह की पेट्रोल 3 टीम को जिस आखिरी विरोधी का सामना करना पड़ा वो थे भूस्खलन से गिरे पत्थर और चट्टान, और फिर अंधेरा छा गया। 6 घंटे बाद जब लेफ्टिनेंट सिंह की आंख खुली तो उनका सर चकरा रहा था।
पहाड़ से हुई पत्थरों की उस At least बौछार English से clash कुतरकला। खरोंचों और घावों के पूरी साथ हिंदी ले उनके लेते। सर पर भी चोट आई थी। अहमद, ढिल्लो, रवि। फिर भी उनकी हालत उन दोनों फौजी भाइयों से बेहतर थी जो उनके पास बर्फ में शहीद हो चुके थे। कम से कम वो जिंदा तो थे। भारतीय सेना बिना लड़े कभी हार नहीं मानती। ஸ்டோரி और எதுவுமே फौजी ஸ்டோரி மாதிரி कभी அனிமேட்டடாக पीछे போல नहीं हटता। எல்லாமே பிக்சர்ஸ் தான் ये போட்டு लड़ाई போட்டு ऐसे அதிலே खत्म नहीं மேலே होगी। வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி मैं தான் ऐसा இருக்குது होने ही नहीं दूंगा। இவர் தான் ஹீரோ நினைக்கிறேன் भाईचारे और भारत के लिए फौजी। ஃபௌஜி ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ் கேமில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கேமோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே கொஞ்சம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக தான் இருக்குது. கிராஃபிக்ஸும் அந்த அளவுக்கு இல்லை, எல்லாமே ஆர்ட் ஒர்க்காக தான் இருக்குது. அனிமேஷன் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய ஒர்க்லாம் எதுவும் தெரியல. பட் 500 MB அவ்வளோதான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் கூட இதோட நல்லாயிருக்கும். பட் ஓகே, கேமோட ஸ்டோரியில் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது மட்டும் தான் புரிஞ்சுது. ஏதோ கல்வான் பள்ளத்தாக்கில் ஏதோ நடக்கிற பிரச்சனை. ஸோ அங்கே நடக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே பனி தான், ஹிமாலயஸ் நடக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் எந்த சைட் திரும்பியோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டும் மாறுது. சுற்றி இருக்க இடம்லாம் கூட பார்க்குறது நல்லாவே இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் ஓகே, லேக் வர ஆகுது பயங்கரமா. ஓகே வந்துட்டாங்க சண்டே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்தியன் கேம்ப் தானே இது, ஏன் சண்டை போடுறாங்க? ஓகே 2 பேர் காலி, அவ்வளோதானா கேமு. மேபி துப்பாக்கிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. துப்பாக்கி ஒரு பிளாக்கு, அட்டாக்கு, மூவ், வேறு எதுவுமே இல்லை. துப்பாக்கி இல்லை, ஜெனரேட் எதுவுமே இல்லை. ஹெல்த்தை திருப்பி ரீஜெனரேட் பண்ணிடுது. இந்த ஃபயர் கேம்பில் வந்து உட்காந்திங்கன்னா திருப்பி ஹெல்த் ரீஜெனரேட் ஆகிடும். குளிர் காயுது. மேலே இருக்கிறதா ஹெல்த்து. ஆஹா, சார்ஜ் பேட்ரி காலி ஆக போகுது. ஓகே, லாரிலாம் இதுக்கு ஏதாச்சும் எடுக்க முடியுமா? வெறும் சண்டை மட்டும் தான் கேம். ஜம்ப்பு கூட கிடையாதா? ஜம்ப்பு கிடையாது, ஸ்ப்ரிண்ட்டு கிடையாது. கீழே ஸ்க்ரால் பண்ணி போகிறது கிடையாது. மேபி இனிமேல் தான் வருமா இருக்கும். ஓகே, இது ஒரு வெப்பன் கிடச்சிது, ஃபஸ்ட்டு வெப்பன். கோடாரி. ஓகே, அப்புறம் டிடி வச்சுக்கிறார். ரொம்ப பீட்டா வெர்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது கேமு. எல்லாமே ரொம்ப அமேச்சராக இருக்குது கிராஃபிக்ஸ் வந்து. பட் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியன் மேட் கேம். அவள் தான் எதிர்பார்க்க முடியும். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கூடலாம் கம்ப்ளீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கால் ஆஃப் டியூட்டிலாம் பக்கத்தில் கூட வராது. அதுதான் பேட்டரி காலி. இது
இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியன் பேஸ்ட் கேம். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேமை ட்ரை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். பட் கேமோட ஓவரால் லேஅவுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏதோ கேம் அறுக்க பிறக்க விடணுமேன்றதுக்காக பீட்டா வெர்ஷன்லேயே விட்ட மாதிரி இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லான கேமே இது கிடையாது. இத்தனைக்கு நம்ம பப்ஜி ஃப்ரீ ஃபயரோட கம்பேர் பண்ணக்கூடாது. பட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் கூட இது வராது. கேமில் மொத்தமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பண்ணிங்கன்னா ப்ளே குத்தனே கேம்பெயின் உள்ள பண்ணிங்கன்னா ஒரு என்ன ஸ்டோரின்னு புரியாத அளவுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு ஸ்டோரி. அது எல்லாமே ஆர்ட் ஒர்க் தான். எதுவுமே அனிமேஷன் பண்ணி ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது. அந்த ஆர்ட் ஒர்க் முடிச்சு நீங்கள் கேம் உள்ள போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லேட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும். ஃபுல்லாகவே சுற்றி பனி பிரதேசம். அந்த இடத்துல நீங்கள் சும்மா ஓடி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கன்று கூட இப்போதைக்கு கிடையாது ஸ்டார்டிங்கில். மேபி இது போக அந்த ஸ்டோரி டெவலப் ஆகிட்டே வரலாம். அதுவும் ஃபுல்லாக இந்தியாவில் தான் இருக்க போகுது. இந்தியாவில் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம், லாங்குவேஜ் மாற்ற முடியல. சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ் ஆம்பியன்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டரோட ஃபிசிக், அந்த ஃபைட்டிங் ஸ்கில், ஓடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பப்ஜியில் பார்க்குற அளவுக்கு இல்லை. ஜம்பிங் ஃபஸ்ட்டு இல்லை. மேபி அது போக வரலாமா இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் கேம் எடுத்தோடனே ரொம்ப பிளெயினாக இருக்குது. கேம் இப்போயே எடுத்துன்னு வரதுக்கு அவ்வளோ அவசரமான விஷயம் என்னன்னு தெரில. பட் அரைக்குறையாக எடுத்துன்னு விட்ட மாதிரி இருக்குது. ரிப்பப்ளிக் டே கொஞ்சம் தள்ளி போட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்காச்சும் விட்டுருக்கலாம். இந்த கேமை ஏற்றி யார் விளாட போகிறான்னு தெரில. அது விளாண்டாலும் அது காசு செலவு பண்ணி யார் விளாட போகிறான்னு தெரில. இதுக்காக அந்த கத்தி, அந்த கோடாரி, அந்த காஸ்டியூம் அதுக்கெலாம் எத்தனையாக காசு வாங்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாரும் அது காசு கொடுத்து பே பண்ணி ஃபஸ்ட்டு யாரும் விளையாடவே போகிறதில்ல. இது போகிற வரைக்கும் ஃபௌஜி மர்ச்சன்டைஸ்லாம் வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபௌஜி ஹூடிஸ், ஃபௌஜி டிஷர்ட், இதுக்கான விளம்பரம் கேமுக்கு நடுவில் வேறு வருது. இந்த கேம் இப்போ அவசரப்பட்டு விட்டது பதிலாக கொஞ்சம் அப்டேட் பண்ணி பொறுமையாக விட்டுருக்கலாம். மேபி அப்டேட் கொடுத்து இந்த கேம் சரி பண்ணலாம். பட் ஃபஸ்ட் இந்த ஹைப் இந்த கேம் கேட்ச் பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு வாட்டி விட்டாச்சு. கேம் நல்லா இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் கேம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை. கேம் நல்லா இல்லை. ஓவராலாக இந்த கேம் ஒர்த்தா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். பட் ஒரு நாளில் 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோடு அவங்க கொடுத்துட்டு ஹைப் அளவுக்குலாம் ஒர்த்தே கிடையாது கண்டிப்பாக. அண்ட் இது மேபி அப்டேட்டில் கொடுத்து நிறைய கிளைம் பண்ணலாம். அந்த அப்டேட்லாம் வரும்போது இதே உங்களுக்கு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு வச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டிங்கன்னா நான் பரல அடிக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். கீப் ஸ்மைலிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஸ்டாகிராம் ஐடி விட்டோம் பார்த்தியா? இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அதை ஃபாலோ பண்ணிட்டு ஆனால் ஒரு போஸ்ட்லேயுமே உங்களுக்கு வந்துடும். கீப் ஸ்மைலிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதெல்லாம் ஏன் காலையில் கையில் வச்சுருந்தேன் சும்மாவா? ஃபுல்லி இந்தியன் பேஸ்ட் கேம், இந்தியன் கம்பெனி தயாரிச்ச ஒரு கேம். சாரி, அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த கேமை பற்றின ஃபுல் வீடியோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகேவா இருந்துச்சா? கிடையாது, ஃபுல்லாகவே லைவ் ரியாக்ஷன்ஸ் தான். அதை பற்றி இந்த வீடியோ பண்ணலையா? சரி பண்ணலடா, உண்மையிலே பண்ணலடா.